காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ 13 வருஷத்துக்கு பிறகு இப்போ வீட்டை வந்து அம்மான கையால் சாப்பாடு மீன் பண்ணி சொல்லாமல் வந்தால அவங்களுக்கு தெரியாது. வீடியோஸ்லாம் நீங்கள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் மிச்ச வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன், நிறைய இருக்கு. 13 வருஷம் கழிச்சு தன்னோட அம்மா அப்பாவை இவரு மீட் பண்ணிருக்காரு. ஏ ராசா வந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாரு. நம்ம அம்மா அப்பாவெல்லாம் சில மாசம் பார்க்காம இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆயிடுங்க. அவங்கள ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வேலை பண்றதுக்கு அப்படின்னு வெளிநாட்டுக்கு போறாங்க. அந்த வரிசையில இவரும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயிட்டு வேலை பண்ணிருக்காரு. ஆனா சில சூழல் காரணமா தன்னுடைய அம்மா அப்பாவை வந்து பார்க்க முடியல. ஒன்னு இல்ல 2 இல்லங்க, 13 வருஷமா இவர் அவங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருந்திருக்காரு. 13 வருஷம் கழிச்சு தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு சர்ப்ரைஸா வந்திருக்காரு. அவரை பார்த்ததும் அவங்க அப்பா அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. அவங்க அம்மாவுக்கு அவரை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. மகன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆசாசையா அவருக்கு பிடிச்ச உணவுலாம் வந்து செஞ்சு போட்டு பரிமாறுறாங்க. சத்யன் ஸ்ரிஷ் அப்படின்றவரு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.